வணக்கம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன், எல்லா சித்தர்களையும் வணங்குகிறேன். தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருடைய அன்புக்கும் நான் அடிமை. இப்போ நான் ஆன்மீகத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நேரமின்மையின் காரணமாக ஆடியோவாக உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகங்கள், கேள்வி பதில்களாக இது இருக்கலாம். இப்போது ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அம்மா கேட்குறாங்க, காமாட்சி விளக்கு அது எப்படி ஏற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு என்பது அது நமக்கு இந்த லோகத்தில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதாவது அதை நம்ம விலைக்கு வாங்கக்கூடாது, யாராவது பரிசாக கொடுக்கணும், இல்லை உறவுகளில் பரிசாக கொடுக்கணும், இல்லை கோயில்களில் கொடுப்பாங்க. ஸோ அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நாம் வாங்குவதன் மூலியமாக கொடுப்பவரும் பெறுபவரும் நன்மை அடைகிறார். அந்த விளக்கில் நாம் எந்த ஒரு இரவு நேரத்தில் அந்த விளக்கை குளிர விட்டுறணும். ஒரு பெட்டி வச்சு ஒரு மாடாக்குழி மாதிரி வச்சு அதில் விளக்கேற்றலாம். அதில் 5 வகை எண்ணெய்களும் ஏற்றலாமா என்று கேட்டால், காமாட்சி அம்மன் விளக்கில் 5 வகை எண்ணெய்களை தவிர்த்திடணும். ஒன்லி நெய் தீபம் மட்டும்தான் காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஏற்றணும். சாமி எங்களுக்கு வசதி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயை நீங்கள் கலந்து அதில் விளக்கேற்றலாம். அடுத்து கேட்குறாங்க, காமாட்சி அம்மன் விளக்கை எடுத்து வெளியில் கொண்டு போகலாமான்னார். உங்கள் வீட்டில் உபயோகத்திற்கு மட்டும் அதை கொண்டுட்டு போகலாம். அடுத்த வீட்டுக்கோ வேறு ஃபங்க்ஷனுக்கோ கொண்டுட்டு போகக்கூடாது. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு விளக்கை எடுத்துகிட்டு போய் விளக்கு பூஜையில் கொண்டு வச்சு பொருத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஒன்று. ஆமாம். அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு என்பது ஒரு பெருமாளுடைய சின்னம். அது மகாலட்சுமியின் அம்சம். பார்க்கடலிருந்து கிடைத்த விஷயம். அது லக்ஷ்மி கடாட்சம். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சங்குன்னு என்பது இருந்தால் ரொம்ப நல்லது. வெறும் சங்கை வச்சுருக்கக்கூடாது. அதில் ஒரு பால் ஊற்றி வைக்கலாம், இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கலாம். சங்கு வாங்கினதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி தான் செய்யணும். அதை தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுக்கங்க, இல்லைன்றால் தனி வீடியோவாக ஒரு நாள் போடுறேன். இப்போ நேயர்களே இந்த வலம்புரி சங்கில் விளக்கேற்றலாமா? ஏற்றலாம். அதில் ஒன்லி பசு நெய் தான் விட்டு ஏற்றணும். அதில் எந்த திரி வேணாலும் போட்டலாம், கோரிக்கைகள் நிறைவேறும். ஆமாம், வலம்புரி சங்குக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. வலம்புரி சங்கு ஒரிஜினல் சங்கு, இந்தியா சங்கு, ஆஸ்திரேலியா சங்கு, அதெல்லாம் நீங்கள் வித்தியாசம். கடல் என்றால் பொது தான், அதனால் அதை வச்சுக்கலாம். சில சங்கெல்லாம் வச்சா, அரிசிக்குள்ளே வச்சா வேகமாக வருமானார். எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ஒன்று. வலம்பு சங்கு விஷயத்தில் 36, 64 வகை சங்குகள் இருக்கிறது. அப்புறமேல் அதை பற்றிலாம் நான் தனி வீடியோவாக போடுறேன். வலம்புரி சங்கு சின்னதாக இருக்குது, என் பேக்கிலே வச்சுக்கலாமா? தாராளமாக கொண்டு போகலாம். வலம்புரி சங்கில் கீச்செயின் போடலாமான்னாரு. கீச்செயின் என்பது அடிபடும், அதனால் நீங்கள் கையில் வைத்து கொள்ளலாம், பர்ஸில் வச்சு கொள்ளலாம். சின்னதெல்லாம் கூட இருக்குது. சரி, வீடுகளில் மணி அடித்து பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மணி அடித்து பூஜை பண்ணணும். வீட்டில் ஏன் மணி அடிக்கிறோம்? முதல்ல ஒரு பேசிக் ரூல் தெரியணும். மங்கள ஒளி அப்படின்னு வச்சுக்கோங்க, மங்கள ஒளின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு துர்தேவதைகள் வராது. மங்கள ஒளி எழுப்பினால் சுப லட்சணம் பொருந்திய நல்ல தேவதைகள்லாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க. மங்கள ஒளிக்கு அபசுரமான ஒளி, கிச்சு மூச்சுன்னு கத்துறது இதெல்லாம் இருந்தால் துரதிருஷ்டமான துர்தேவதைகள் நடமாட்டம் வீட்டுக்குள்ளே வந்துடும். இவ்வளோதான். அதனால் விளக்கு ஏற்றி மணி அடித்து தான் பூசை பண்ணணும். மணி அடிக்கும்போது எழுப்புகின்ற நாதம் இருக்குது பாருங்கள். நாத விந்து கலாதீரன் பாடுறாரு. புரியுதுங்களா? பாடல்லே அவ்வளோ இருக்குது. விளக்கு திரி எப்படி இருக்கணும்? ஒரு நாள் ஒரு விளக்கு திரி ஏற்றியாச்சுன்னா பேசிக் ரூல் படி அந்த திரி அது தன் வந்த கடமையை முடித்து விட்டது. அது மோட்சம் அடையணும் என்றால் அந்த திரியை எடுத்து ஒரு பாட்டிலை போட்டு வைத்து கோவில்களிலே கொண்டுட்டு போய் அந்த விளக்குகளை திரியை போட்டு எரிச்சிருவார்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது பண்ணிடுவாங்க. ஸோ மோட்சம் அடையும் இடம் அது ஆலயம்தான். அதனால் இல்லை ஓடும் நீரில் கூட நாம் விடலாம். புரியுதுங்களா? அதனால் விளக்கு இன்றைக்கி போட்ட திரியை நாளைக்கும் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அது எல்லோரும் செய்கிற தவறு தான். அதனால் அது ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கான ரூபா கிடையாது. திரி பேக்கெட் நிறைய வாங்கி முதல் எடுத்தால் அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். அவர் புது திரி போடுங்க. 2 திரி தான் போடணும். திரிகளை இன்னும் நிறைய பேர் பன்னீரில் நினச்சி காய வைப்பாங்க.
வாசனை திரவியங்கள்லாம் அது கூட்டுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மனமும் குணமும் இருக்க சுக்கிரன் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம டைம் இல்லை, மெனக்கெடுதல் இல்லை. அடுத்து அப்பார்ட்மெண்ட் வீடு. அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களை கடைப்பிடிக்கலாம், சில விஷயம் கடைப்பிடிக்க முடியாது. வீட்டுக்கு முன்னால் ஒரு மங்களகரமாக ஒரு பொருள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. டெய்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ செய்கிறாங்கிறான். அதுக்கு விதவிதமாக கலராக இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த தெருவில் தான் குடி போவேன்னு இருப்பான். இப்போ அப்படி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் எவன் வீடு வாங்கி வாரான்னு சொல்ல முடியாது. ஏட்டி முட்டி நீங்கள் மற்ற மரத்துக்காரங்க கூட நம்ம பெரிய இம்சை கிடையாதுங்க. ஒரு கிறிஸ்துவ பெருமக்கள், ஒரு இந்து பெருமக்கள்னால் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடியவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வர்றான். கடவுளும் மறுப்பு இயக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் அவன் வீட்டில் குடி இருந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் ஏதாவது விளக்கு பொத்தி டெய்லி சாமி அடிக்க 5 மணிக்கெல்லாம் எழுச்சி பிரம்மபுரத்தில் பூஜை பண்ணால் என் தூக்கமே கெடுதுன்னு போய் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஸோ இப்படியெல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு வீடை நல்ல நறுமணமாக தெய்வ கடாட்சமாக பக்தியாக வச்சுக்கிறதுக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப வளவளன்னு நம்ம பேச வேண்டாம். இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் கூடுமான அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போ வியாபாரத்தில் நஷ்டம் வருது. அதுக்கு என்ன காரணம்? வீடுகளில் நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்களில் நாம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். நம்ம கவனிக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்கணும். நான் இதை செய்ய போகிறேன், மாற்ற போகிறேன், திருத்த போகிறேன், வீடு கட்ட போகிறேன், கொஞ்சம் பணம் இருக்குது, செய்யலாமா வேண்டாமா அப்படி என்பதெல்லாம் நம்ம ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட கலந்து கொள்ளணும். செஞ்சால் வியாபாரத்தில் நஷ்டம் வராது. ஏன்னா இப்போ உதாரணத்திற்கு அடுத்து சனி வரப்போகும்போது அந்த சனி விரைய சனியாக வரப்போகுது. அப்படிங்கும்போது இப்போ போய் பெரிய எக்ரிமெண்ட் போட்டு பெரிய அளவில் ஷோரூமான திறந்து கடையை போட்டால் சனி பயிற்சி ஆகி 7.5 வருஷத்துக்கு நஷ்டம் மட்டும் போவான். அப்போ கேட்பேன், யார்ட்டாவது கேட்க வேண்டாமாப்பா, என்னப்பா நீ அப்படின்னு கேட்டால் தலையை தொங்க போட்டுக்கிறாங்க. எல்லோரும் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாரும் யாரையும் கேட்காம கொள்ளாமல் செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு வராங்க. கஷ்டப்பட்டு நசுங்கி கிடக்க போகும்போது இதை செஞ்சால் ஓகோன்னு வந்துடுவோமா, அதை செஞ்சால் யோகமான வரும்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்குறியை ஏன் சொல்லிட்டு போகிறேன்னா அவங்கவுங்க தர்மத்தையும் கர்மத்தையும் பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. அதனால் விழிப்புணர்வுக்கு நஷ்டம் வராமல் இருக்கணும். ஒன்று பண்ண போகிறீங்களா, மனசில் ஒரு குழப்பம் வருதா, அப்போ ஒரு கைடன்ஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? யாராவது அஸ்ட்ராலஜர் இப்போ என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்கலாம், இல்லை வேறு உங்கள் ஊர்லேயே நல்ல ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து பொறுமையாக இருந்து நீங்கள் பாருங்கள். வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட போக முடியாமல் இருக்கும் போது தான் ஆன்லைனில் அனுப்புகிறீங்க. அதுவும் எங்களுக்கு புரியும். சரி, அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடது கை பூஜை. லெஃப்ட் ஹேண்டில் நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் வரும் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் தான் ஸ்பூனில் சாப்பிடுவேன் அப்படி எனக்கு வலது கை அதிகமாக வராது, சிரமப்படுறேன் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒரு தவறு இல்லை. உடம்பில் இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு சில விதி விலக்குகள் இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. வேல்மாறல் ஒரு அற்புதமான புத்தகம் முருகன் வழிபாட்டில். அது உலகத்தினுடைய அத்தனை தத்துவங்களையும் சேஞ்ச் பண்ணுது. ஆமாம், டெவலப்மெண்ட்ஸ் பண்ணும். ஒரு மனிதனை டெவலப்மெண்ட் பண்ணும். கஷ்டத்தில் இருக்க நான் வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருக்கேன், வீடு கட்ட முடியல, கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறது புலம்புறதெல்லாம் காதில் கேட்குது. பட் நமக்கு கொடுப்பினை இருக்கணும். பட் நமக்கு நமக்கு தண்ட விரயம் வராமல், நோய் வராமல், அக்கமக்க சண்டை சச்சரவு வராமல், அகால மரணம் வராமல் தடுக்கக்கூடியது